நான் டைரக்டா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு தான் நான் ஸ்டார்ட் நான் வந்து அதை விளையாட்டா தான் எடுத்துக்கேன். நான் எதுவுமே சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. நான் ஏன்னா எவ்வளோ சீரியஸா தான் பேர் நமக்கு எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பெருசு பண்ணிக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நேர்ல வா கல்யாணம் பண்ணிக்கலாம். நேர்ல வரேன்னு சொல்றா அப்படின்றீங்க. நேர்ல வா வரும்போதே தாலி எடுத்துன்னு வா நான் கழுத்தை நிறுத்த கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சும்மா எல்லாத்தையும் ஒரு மாதிரி விளையாட்டா ஃபன்னா பேசினேன். ஆனா அதை சீரியஸா எடுத்துன்னு உண்மையாவே தாலி வாங்கிட்டு வந்தாங்க. சரி என் ஃபேமிலிலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தாலி பூ இந்த மாதிரி குங்குமம் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் போது வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாலி நீட்டும் போது வந்து என்னால ஐயோ நம்ம தான் மாட்டிக்கிட்டோமா விளையாட்டா பேசுறது சீரியஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி வேணான்னு சொல்லக்கூடாது. இந்த ஒரு பொண்ணை உலகத்துல முதல் முறையா நேர்ல பாக்குறேன். பார்த்தா உலகத்துல முதல்ல பொண்ணை நேர்ல பாக்குறீங்க? இந்த பொண்ணா உங்களை நேர்ல பாக்குறேன். நேர்ல பாக்குறேன். பார்த்த உடனே ஒரு படம் தியேட்டருக்கு போனோம். தியேட்டர்ல தான் மீட் பண்ணேன். ஏன்னா நான் இப்போ ஃபர்ஸ்ட் டாக்டரேட் வாங்குறேன். ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று 18,200 ஊசி வந்து கண்ணில் எடுக்கிறேன். அப்பதான் இங்கே வடபழனியில் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு. அப்போ தான் நானும் சென்னைக்கு முதல்ல வரேன். நான் 18,200 ஊசி கண்ணில் எடுத்து வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணிவிட்டு ஸோ மறாவது இந்த டிவோர்ஸ் ஆஃப் ஆசியான்னு சொல்லிட்டு மலேசியாவிலேருந்து ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு இவங்களை மீட் பண்ண போகிறேன். தேட்டரில் போய் படம் பார்க்குறோம். பார்த்துட்டு ஹைதராபாத் பிரியாணியில் சாப்பிடும்போது தாலி வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து தாலி வாங்கிட்டு வரல. ஏன்னா நாங்கள் கிராமத்து ஆளுங்க அப்படிங்கிறனால வந்து தாலி வந்து எங்கள் இதில் வந்து அக்கா அவங்க எடுத்து கொடுத்தா தான் தாலி நிலைக்கும் அப்படின்லாம் எங்களுக்கு ஒரு கோட்பாடு. அப்போ இவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க இவன் தாலி வாங்கிட்டு வரலன்னா இவன் ஒரு ஃப்ராடு பையன்டி. வாங்கிட்டு வந்தேன்னா உண்மையாலுமே லவ் பண்ணுறான்டி அப்படின்னு. நான் வேறு தாலி வாங்கிட்டு வரலையே. அப்போ இதே மாதிரி தான் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே பேசும்போது அந்த இவங்க ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்கிறேன் மச்சான் அவன் சொன்னா மச்சான் நீ தாலி வாங்கிட்டு வரலன்னு ஃப்ராடு அப்படின்னு. எனக்குன்னா ஐயோ போச்சு கை நழுவிரும் போல. இந்த பழத்தை எப்படியாவது நம்ம சாப்பிட்டாகணுமே, இதை நம்ம அடைஞ்சாகணுமே, பழத்தை நம்ம அடைஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வைராக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பெரம்பூர் பார்க்கில் போய் உட்காந்து பேசுகிறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க அவ்வளோதான் கலை 10 நாள் பேசணும் ஃப்ரெண்டாக பேசணும் பழகணும் ஓகே தாலி வாங்கிட்டு வரேன் நான் சிம்ம உடச்சு போட்டுறேன் இனிமேல் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என் வேலை அப்படிலாம் பேசுகிறேன். எனக்கு தான் அப்படியே ஈரக்குலையெல்லாம் நடுங்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஒரு 10 நிமிஷம் பொறுங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு திருன்னு ஓடுறேன். ரன்னிங்லேயே போயிட்டு தாலி மஞ்சத்தாலி வாங்கி கிழங்குல கட்டி பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கண்ணை மூடுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு கண்ணை மூடுன்னு சொல்லிட்டு தாலி கட்டிட்டேன். பார்க்கில் பெரம்பூர் பார்க்கில். எத்தனை மணிக்கு தாலி? ஒரு 7:30 கட்டுறேன். 9 மணிக்கு பார்க்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் 7:30 மணிக்கு சொல்கிறாரு அவர். 9:30 அவர் வந்து டேட்டு கல்யாண டேட் என்னன்னு கேளுங்களேன். நவம்பர் 20. பார்த்தீங்களா? நவம்பர் 20 தானா? ஆமாம். அது நான் ரீசெண்டாக ஒன்று சொன்னேன். சொல்லல எல்லா கல்யாண நாளையும் நான் தான் ப்ரோ செலிப்ரேட் பண்ணுவேன். இவங்க பிறந்த நாளே மறந்துடுவாங்க, கல்யாண நாளே மறந்துடுவாங்க. ஸோ நான் உங்க மேலே பயங்கர கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்கேன். சொல்லுங்க அவங்களோட பிறந்த நாள் எப்போ? May 21. என்னோட பாஸ்வேர்டே அதான். பார்த்த நாளே தான் கல்யாணமே. ஆமாம் கல்யாண நாளே என்னை அனுப்பி விட்டாங்க ப்ரோ ஆட்டோவில் ஊருக்கு போட கோயம்புத்தூர். இவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மாங்கல்யத்தை வந்து அதுக்கப்புறம் இல்லை கல்யாணம் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா இது வந்து நம்மளுக்குள்ள மட்டும்தான். ஏன்னா நீ கோயம்புத்தூர்ல இருக்க நான் சென்னையில இருக்கேன். நானும் வந்து என்கிட்டயும் யாரோ லவ்னு வந்தா நானும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது, உங்ககிட்ட வந்தாலும் நீ அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஒரு நம்பிக்கை. ஸோ ஒரு நம்பிக்கைக்காக நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஃபேமிலியில சொல்லி நம்ம வந்து கல்யாணம் பண்ணோம். அது வரைக்கும் நம்ம லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனா சார் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏன்னா நான் அப்பப்போ சண்டை போட்டுட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று சண்டை போட்டுட்டே இருப்பேன். ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு உடனே ஃபிக்ஸ் வர மாதிரி மருந்து குடிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் பண்ணி பிளாக்மெயிலாம் பண்ணி என்ன ஒரு வாட்டி வந்து 2வது ரெக்கார்டு அப்போ தான் பண்ணுறாங்க. நான் 2nd வேர்ல்டு ரெக்கார்டு வந்து 1000 பறை இசை கலைஞர்களை வச்சு ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறேன் கோயம்புத்தூரில். ஸோ அந்த ரெக்கார்டுக்கு நான் உடம்பு சரியில்லாமல் சுத்தமாக ஏன்னா இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் வரும், இந்த மாதிரி டேப்லெட் போடுறது, அதில் உடம்பு ரொம்ப இதாகிட்டு அந்த ரெக்கார்டு கரெக்டாக அந்த ரெக்கார்டு நடக்குது. அப்போ சீரியஸ் ஆகிட்டாங்க, இவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து இவங்களை நேரில் நான் பார்க்க போகிறேன். அப்போ அவங்க ஃபேமிலி கிட்டலாம் சொல்லி அம்மா நான் கல்யாணம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லி